வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. சென்னையில் இன்று நடக்கும் IPL குவாலிஃபயர் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன என்ற நிலையில் ரசிகர்கள் கூட்டமின்றி சேப்பாக்கம் மைதானம் ஆரவாரமின்றி கிடக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த IPL 2024 சீசனை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான சில போட்டிகளை பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் தற்போது இந்த இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியானது இன்று சென்னையில் நடைபெற இருக்கின்றது. 7:30 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த போட்டிக்கு இப்போது வரையிலும் இங்க இருக்கக்கூடிய சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் பக்கம் ரசிகர்கள் 2 அணியின் ரசிகர்களும் மிகப்பெரிய அளவில் இதுவரையிலும் வராததால் இங்கு கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. வழக்கமாக இந்த சென்னையில் நடைபெறும் போட்டிகளை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அளவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் இங்கு வந்து இந்த போட்டியை கலந்து கொள்வார். அந்த போட்டிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆடவில்லை என்றாலும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கலந்து கொள்வார்கள். ஆனால் சென்னை அணி தற்போது இந்த IPL சீசன் வெளியேறிவிட்ட சூழ்நிலையில் இன்று இந்த மைதானத்தின் அனைத்து சாலைகளும் கிட்டத்தட்ட வெறிச்சோடி காணப்படுகின்றது. அது மட்டுமின்றி இங்கு நிக்க வைக்கப்பட்டிருந்த காவல்துறையினரும் எந்த விதமான பணியும் இன்றி சாதாரணமாக அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். அந்த அளவிற்கு 2 அணி, அதாவது ராஜஸ்தான் மற்றும் அதே போல இந்த 2 அணிகளின் ரசிகர்களும் இதுவரையிலும் வரவில்லை. அதிலும் ஹைதராபாத்திலிருந்து அதிக அளவில் ரசிகர்கள் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இங்கு ஹைதராபாத் அணியின் ஜெர்சிகளையும் பார்க்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. வழக்கமாகவே இந்த IPL போட்டிகளின் கடைசி 3 போட்டிகள், அந்த 2 குவாலிஃபயர் போட்டி மற்றும் இறுதிப் போட்டி ஆகியவை மிக முக்கியமானவையாக கருதப்படும். ஆனால் இந்த போட்டிகளை காண்பதற்கு ரசிகர்களை அவரது மாநிலம் தாண்டி இங்கு வர வைக்க முடியாத ஒரு சூழல் தான் இந்த போட்டியானது நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு ஸ்டேடியத்திலேயே தான் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் இறுதிப் போட்டியும் நடைபெறுகின்றது என்பதால் இங்கு அனைத்து பேனர்களிலும் ஃபைனல்ஸ் என்று இறுதிப் போட்டிக்கான பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காரணத்தினால் இங்கு ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியை காண்பதற்கு இங்கு வரவில்லை. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.